வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மகாராஷ்டிராவுக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. தெலுங்கானாவுக்கு மேற்கு பகுதி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு வரக்கூடிய மணி நேரங்களில் சற்று கிழக்கே நகர்ந்து செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக வங்கக்கடலில் ஒடிசாவுக்கு அருகே ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை மே மாதம் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வோடு ஒன்றிணையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி நாளை மே மாதம் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மே மாதம் 28ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து மேற்கு வங்கம் வங்காளதேசத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் மே மாதம் 31ஆம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது மகாராஷ்டிரா, கோவாவுக்கு பாதிக்கும் மழையாகவே கிடைத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு கேரளா, கர்நாடகாவுக்கு படிப்படியாக மழை மேலும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மகாராஷ்டிரா, கோவாவுக்கு சற்று மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு. இப்போது கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதிலும் கேரளாவுக்கும் வடக்கு கேரளாவில் கூடுதலான மழைப்பொழிவும் தெற்கு கேரளாவுக்கு சற்று குறைவான மழைப்பொழிவும் கிடைத்து கொண்டிருக்கிறது. நாளை மே மாதம் 27, 28ஆம் தேதி வரை மகாராஷ்டிரா, கோவாவுக்கு பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் மகாராஷ்டிரா தெற்கு பகுதி, ரத்னபுரி, பானாஜி இந்த இடங்களுக்கெல்லாம் பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. தீவிர மழை, அதிதீவிர மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தெலுங்கானா, ஆந்திராவுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக வரும் நாட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தெலுங்கானா, ஆந்திராவுக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை அதிகாலை நேரங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்று பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. மேற்கு பகுதி கூடுதலாகவும் கிழக்கு பகுதி லேசான சாரல் மழையாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் அதே வேளையில் தேனி, விருதுநகர், மதுரை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் பொள்ளாச்சியை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் லேசான மழைப்பொழிவு பகல் நேரங்களில் விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மாலை நேரங்களில் பொள்ளாச்சிக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இன்று கனமழை, மிக கனமழை வரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இப்போது அதிகாலை நேரங்களில் சேலம், திருப்பூர், ஈரோடு, மேலும் திருவண்ணாமலை, கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் மாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நள்ளிரவுக்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மேலும் விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போது வேண்டாலும் மழை முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் மாலை நேரங்களை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழை, கனமழையாகவும் பரவலாகவே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி மிதமான முதல் சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி பெரும்பாலும் தென்காசி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை லேசான மிதமான சாரல் மழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று
விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், மேலும் சிவகாசி, விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி மிதமான மழையாகவும் கிழக்கு பகுதி சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்திலும் இன்று லேசான மிதமான மழையாக சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி கனமழை மிக கனமழை வரை மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தேனி மாவட்டத்துக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு நேரங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று வால்பாறை பொறுத்தவரை கனமழை மிக கனமழை வரை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று மேற்கு பகுதி கூடுதலாகவும் கிழக்கு பகுதி லேசான சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாநகரத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி சற்று கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று பொள்ளாச்சிக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் கிழக்கு பகுதிக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கரூர், திருச்சி, நாமக்கல் இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறை கனமழை மிக கனமழை கிடைத்தாலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். இன்று பகல் முழுவதும் கனமழையாக விட்டு விட்டு கிடைத்தால் மாலை நேரங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் மாலைக்கு பிறகு அதிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை. மேலும் திருப்பூர் மாவட்டத்துக்கும் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்துக்கும் இன்று விட்டு விட்டு லேசான மிதமான மழை சற்று கனமழை வரையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர் இந்த இடங்களுக்கெல்லாம் நள்ளிரவுக்கு பிறகு லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று நள்ளிரவுக்கு பிறகு தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மேலும் திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, காரைக்கால், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மழைப்பொழிவு சாரலாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு நேரங்களில். இன்று மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நள்ளிரவுக்கு பிறகு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு செல்ல மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இன்று கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். நீலகிரி மிக கனமழை அதீத கனமழை வரை எதிர்பார்க்கலாம். வால்பாறை கொடைக்கானல் பொறுத்தவரை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கே வர மழையின் அளவு சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு கேரளா விட தெற்கு கேரளாவுக்கு சற்று மழைப்பொழிவு குறைய வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 26ஆம் தேதியை பொறுத்தவரை. நாளை மே மாதம் 27ஆம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக தெற்கு கேரளாவுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் அதீத கனமழை கூட கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து ஓரிரு இடங்களில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி, கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர், மேலும் வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரிக்கெல்லாம் வரும் நாட்கள் கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தேனி, திண்டுக்கல், மேலும் விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு பகுதி கூடுதலாகவும் கிழக்கு பகுதி சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 27, 28, 29, 30 தேதிகள் படிப்படியாக தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் தொடர்ந்து இன்று மே மாதம் 26ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு அங்கங்கே லேசான மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் நாளை பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 27ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்பகுதியை பொறுத்தவரை மே மாதம் 28ஆம் தேதி தமிழகத்தில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை சுற்று வட்டாரங்களில் ஓரிரு இடங்கள், மேலும்
டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், மேலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை மே மாதம் 28ஆம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் 29ஆம் தேதியும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு பரவலான வெப்பச்சலன மழை என்பது ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் பரவலாக வெப்பச்சலன மழை பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்மேற்கு பருவமழை மே மாதம் 31ஆம் தேதியிலிருந்து தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதாவது இப்போது கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை வரை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. வரும் நாட்கள் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கனமழையாக மாற இருக்கிறது. அதிலும் ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து மேலும் மழையின் தீவிரம் குறைந்து சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகாவுக்கு. தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். இப்போதைக்கு கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கு கடுமையான மழைப்பொழிவு கிடைத்தாலும் அங்கங்கே ரெட் அலர்ட் கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு மகாராஷ்டிரா, கோவாவுக்கு மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கர்நாடகா, கேரளாவுக்கு மழைப்பொழிவு அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் கர்நாடகா, கேரளாவுக்கும் மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து மேலும் மழையின் தீவிரம் குறைந்து சாரல் மழை மட்டுமே கேரளா, கர்நாடகாவுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மே மாதம் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை, ஓரிரு இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மே 27, 28 தேதிகளில் ஓரிரு இடங்களில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை பிடிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஜூன் 2ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 3, 4, 5 தேதிகள் அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும். அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடல், அரபிக்கடலை பொறுத்தவரை வரும் நாட்கள் மே மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து மே மாதம் 31ஆம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தரையேறிய பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் மே மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு சற்று சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.